இது பார்த்தீங்கன்னா, பொதுவா மத்த மாநிலங்களோட ஒப்பிடும்போது, குறிப்பா அது உத்தரப்பிரதேசம், பீகாருக்கு, ஆந்திராவுக்கு அதிகப்படியான நிதிய ஒதுக்குறது. தமிழ்நாட்டுக்கு நிதிய தொடர்ச்சியா புறக்கணிக்கிறது. குறிப்பா சொன்னா மெட்ரோ திட்டமா இருக்கட்டும், புயல் நிதியா இருக்கட்டும், அது தவறு. தமிழ்நாடு அதிகப்படியான ஜிஎஸ்டி வரி செலுத்தக்கூடிய மாநிலம். அப்ப நம்ம நாட்டுக்கு நம்ம மாநிலத்துக்கு குடுக்க வேண்டிய வரி வருவாய கண்டிப்பா குடுக்கணும். அப்படிங்கிறது தான் பொதுவாவே மக்களோட கருத்து. நீங்க மக்கள்ட்ட பொதுவா கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் மக்கள் அதிகப்படியா செய்திகள பார்க்கக்கூடியவங்க, படிக்கக்கூடியவங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா, அத தான் அவங்க சொல்றாங்க. இங்க இருக்கிற சிஎம்முக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கணும். அதை வச்சு நம்ம அரசியல் பண்ணணும்னு அவங்க பண்றாங்க. மழை பெஞ்சு வெள்ளம் வந்தது, அது கொடுக்கல. குஜராத்தில் ஹெலிகாப்டர்ல போய் இறங்கி உடனே காசு கொடுக்குறாரு. இங்க அது காசு கொடுக்கல. கேட்டா நான் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன்னு போய் சொல்றாங்க. இதுல 2 பண்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்னா நிவாரணம் ஒண்ணு, இன்னொரு பிரைம் மினிஸ்டர் பண்டு ஒண்ணு, இன்னொரு பண்டு ஒண்ணு இருக்குதுன்றாங்க. அந்த பண்டுல இருந்து காசு கொடுக்கல. கேட்டா இதுல 200 கோடியை கொடுத்துட்டு நான் கொடுத்தேன்னு அந்த நம்ம நிர்மலா சீதாராமன் அந்த அம்மா சொல்லிட்டு இருக்குது. தமிழருக்கு தமிழ் பெண்ணா இருந்துன்னு வெறும் துரோகத்தை அழிக்குது அந்த பொம்பளை. சார் ஃபண்டுக்கும் லாங்குவேஜுக்கும் என்ன சார் சம்மந்தம்? ஃபர்ஸ்ட் ஃபண்டுக்கும் லாங்குவேஜுக்கும் சம்மந்தமே படுத்தாதீங்க சார். இப்போ ரோட்ல போறீங்க, பஸ்ல எல்லாம் ஹிந்திலியா சார் எழுதியிருக்காங்க, இல்லை இங்கிலீஷ்ல 100% எழுதியிருக்காங்களா? தமிழ்ல தானே இருக்கு. இப்போ தமிழ் படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? ஹிந்தி படிச்சவங்க என்ன பண்றாங்க? எந்த பஸ் என்ன இதுன்னு கேக்குறாங்க. எல்லா இடத்துலயும் தமிழ் தானே இருக்கு. முக்கியமா தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுங்க தயவு பண்ணி. அவங்க பண்டு ஒதுக்கலைன்னா படிக்க மாட்டாங்க, போக மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க சிஎம் அதை எப்படி கையாளணும்னு எங்க சிஎம்முக்கு தெரியும். அதை எங்க சிஎம் கையாளுவார் எப்படின்னு.